அதிசயங்களை மனுபுத்திரருக்கு அவர் அதிசயங்களை செய்கிறார். நீங்க யோசிக்கிறீங்களா? சுவாசிக்க மாத்திரம்தான் அற்புதம் செய்கிறாரா? இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுபுத்திரருக்கும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். சங்கீதம் 107 பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. என்னதான் அவர் அதிசயம் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 1-4 வரைக்கும், வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் பசியாகவும் தாகமாகவும் தொய்ந்து போன ஆத்மாவும் அலைந்து திரிகிற ஆத்மாக்களை கர்த்தர் விடுவித்து கண்டுபிடிச்சு அவர்களுடைய பசியை நீக்குகிறார். ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்குறார். தாபரிக்கும் ஊரை போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்துகிறார். லவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். அதுதான் அவர் மனுபுத்திரருக்கு செய்த அதிசயம். பார்த்தீங்கன்னா, சத்துருவினால் அவருடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் அவர்கள்லாம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையிலிருந்து அவர்கள் போய் சேர வேண்டிய ஊரும் தேசமும் வீடும் தெரியாதனால வனாந்தரத்தில் பசியாக தாகமாக தொய்ந்து போன ஆத்மாக்களாய் அலைந்து திரிகிறார்கள். தொய்ந்து போன ஆத்மாவை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் பசியுள்ள ஆத்மாவை நான் நன்மை நான் திருப்தியாக்குவேன் சொல்ல அப்படிப்பட்ட மக்களை தேடி கண்டுபிடிக்கிறார். ஆபத்திலே அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு கிருபை நிமித்தம் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் அவர்களை நிரப்புகிறார். இரண்டாவது நாம பார்க்கும் பொழுது 16 அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிங்க. இப்போ ரெண்டாவது ஒரு அதிசயம் செய்கிறார் ஆண்டவர். என்ன அதிசயம்னா 11 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருமிலும் கட்டுண்டு கிடக்கிற மக்கள், அவர்கள் இருதயம் வருத்தத்தினாலே தாழ்த்தப்பட்டிருக்கிறது. சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வெளிப்பட பண்ணுகிறார். அந்தகாரத்திலும் மரண எழுந்தவர்களை வெளிப்பட பண்ணி அவர்களை விடுதலையாக்குகிறார். வெண்கல கதவுகள் உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை முறிக்கிறார். ஆகவே நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். பயங்கரமான அந்தகாரத்தில் மரணப்பிடியில கூட நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறார். வெண்கல கதவுகள் உடைத்து இரும்பு தாழ்ப்பாலை முறிக்க போறார். அந்த காலத்தில் மரண இருளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போறார். அது இயேசுவால் தான் முடியும். கர்த்தர் உங்களுக்கு நாளை செய்ய போறாரு. இரண்டாவது அதிசயம். மூணாவது அதிசயம் பாருங்க, 19 மூணாவது அதிசயம் 21 அவர்கள் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிக்கிறார். மூணாவது அதிசயம் என்னன்னா, நிர்மூடர்கள் பாதக மார்க்கத்தால் தங்கள் அக்கிரமங்களால் நோய் கொண்டு ஓடிங்கி போகிறார்கள். அவருடைய ஆத்மா சகல போஜனத்தையும் அருசிக்கிறது. மரண வாசல்கள் வரைக்கும் போறாங்க. நோயிலும் வியாதியிலும் மரணப்படுகின்ற மக்கள் மரண வாசல் வரைக்கும் போயிடுறாங்க. ஏன்னா சகாயர் இல்லை, எங்களை சுகமாக்க ஆள் இல்லை, குணமாக்க ஆள் இல்லை, எல்லா மருத்துவரும் பார்த்துட்டேன், டாக்டர்களை பார்த்துட்டேன், எவ்வளோ மருந்து சாப்பிட்டேன், சுகமாகலை அப்படின்னு சொல்கிற மக்கள் ஏராளம். 1000-10000 இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம் கர்த்தர் செய்கிறேன்னு சொல்றாரு. என்ன அதிசயம்? தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் அதில் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது மாத்திரமே உங்களுக்கு அவருடைய வசனம் வல்லமையாய் கிரியை செய்யும். அந்த வார்த்தை, தேவனுடைய வசனத்துக்கு வல்லமை இருக்கிறது. சுகமாக்க வல்லமை, அபிஷேக வல்லமை, அதிகார வல்லமை, சிருஷ்டிக்க வல்லமை, குணமாக்க வல்லமை எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்குள்ள
இன்னைக்கு நீங்கள் நோயிலும் வியாதியிலும் மரணப்படுகளும் படுத்திருக்கிறீங்களா? ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? உங்களுக்காக நாளிலே இறங்கி வருகிறார். அவர்களுக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்து வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு தப்பிக்கிறார். ஆகவே அவர்கள் சோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாலாவதாக நாம் பார்க்க போறோம். இப்பொழுது இன்னொரு மக்களுக்காக அவர் அதிசயம் செய்கிறார். 31ஆம் வசனத்துல, சங்கீதம் 107, அவள் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றவங்க, தொழில் செய்கிறவங்க. அதனால கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர் மேல் தொழில் செய்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். ஆபத்திலே ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவைகள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. பிசினஸ் பண்றவங்க, திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு, கடல் யாத்திரை கப்பல் யாத்திரை பண்ணுகிற மக்கள், நாடு கடந்து நாட்டுக்கு நாடு, கண்டம் கண்ட விட்டு கண்டம் பாய்ந்து இந்த பிசினஸ் பண்ற மக்களுக்கு அவர்களும் அந்த ஆபத்து நேரத்தில் என்ன செய்வதென்று ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அவர்கள் கற்ற ஞான அறிவு புத்தியெல்லாம் ஆபத்தில் ஒன்றும் இல்லை. அப்போது எங்கள் ஆபத்திலே கர்த்தரை கருத்தாய் நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தாவே எங்களை இறங்கு, நாங்கள் தொழில் செய்கிறோம், ஆனால் நீர் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்து, ஆண்டவர் பெரிய அதிசயம் செய்து, அந்த பெரிய ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் கொந்தளிப்பிலிருந்தும் அலைகளிலிருந்தும் அவர்களை அமைதல் உண்டாக்கி நாடின துறைமுகத்துக்கு சந்தோஷத்தோடு திரும்பி கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளவு பெரிய அதிசயம்! இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். பசி ஆத்மா தொய்ந்து போனவர்களுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு வசனத்தை, அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அதிசயம் செய்கிறார். இரண்டாவது, இரும்பு தாழ்பாலிம்பத்து வெண்களுக்கு அதில் உடைத்து அந்த காலத்தில் மரண இல்லர்களுக்கு அதிசயங்களை செய்து விடுவிக்கிறார். மூன்றாவது, நோய் வியாதி மரணப்படுகளை கிடக்கிற மக்களுக்கு அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் அதிசயத்து வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை விடுவிக்கிறார். நாலாவது, கப்பல் ஏறி கடலை யாத்திரை பண்ணி தொழில் செய்கிற மக்கள், அல்லது ஆகாய விமானத்தில் போகிறவர்கள், அதில் பஸ் ஏறி போகிறவங்க, காரில் போகிறவங்க, இப்படி தொழில் செய்கிற மக்களுக்கு ஆபத்தில் கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை தப்பிவித்து நாடின துறைமுகம் ஊருக்கு போய் சேர அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எவ்வளோ உண்மை பாருங்க! ஆனால் இன்னைக்கு நீங்கள் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.